ஜாதி மத அமைப்புகளுக்கு அழைப்பு இல்லை. அப்ப அவர் என்ன பண்ணிட்டு இருந்தாரு? இத்தனை வருஷமா என்ன பண்ணிட்டு இருக்காரு? பாட்டாளி மக்கள் கட்சி ஜாதி கட்சினா விடுதலை சிறுத்தைகள் என்ன கட்சி? முழுக்க முழுக்க அரசியல் நான் சொல்றேன். இது முழுக்க முழுக்க அரசியலுக்காகவே செய்யப்படுகிற ஒரு நாடகம். மதவாத கட்சி யார சொல்றீங்க? பிஜேபியை சொல்றீங்க. ஜாதிவாதி கட்சி யார சொல்றீங்க? பாட்டாளி மக்கள் கட்சியை சொல்றீங்க. அப்ப மதவாத அமைப்புகள் வந்து வேற எதுவுமே இல்லையா? அது மாநாட்டுக்கு அழைக்கட்டும். முதல்ல அவர் முதல்ல அழைக்கட்டும். அழைச்ச மாநாடு ஒருத்தர் அனௌன்ஸ் பண்ணிருக்காரு. மது ஒழிப்பு இல்லையா? அவர் வந்து வகுப்புவாத, அதாவது ஜாதி மத அமைப்புகளுக்கு அழைப்பு இல்லை. அப்ப அவர் என்ன பண்ணிட்டு இருந்தாரு? இத்தனை வருஷமா என்ன பண்ணிட்டு இருக்காரு? அவருடைய கட்சியினுடைய அடிப்படை சித்தாந்தம் என்ன சார்? இப்ப ராமதாஸ், டாக்டர் ராமதாசுடைய கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி அங்கீகரிக்கப்பட்ட ஒரு தமிழ்நாட்டு இந்திய அரசியல் இதுல வந்து தேர்தல் ஆணையத்தில் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சி. இவரோட கட்சி அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சி. ஆனால் அந்த கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி ஜாதி கட்சினா விடுதலை சிறுத்தைகள் என்ன கட்சி? இன்னைக்கு ஏதோ ஒரு அர்ஜுன் ரெட்டி அது மாதிரி ஒருத்தர் சேர்ந்துட்டதுனால அது வந்து தேசிய கட்சியா மாறிடுச்சா? என்னது? முதல்ல உங்களுடைய நோக்கம் என்ன? பொது சிந்தனையா, சுய சிந்தனையா? பொது அரசியலா, சுய அரசியலா? நீங்கள் பொது அரசியல் செய்பவராக இருந்தால் அத்தனை பேரையும் தமிழகத்தினுடைய எதிர்கால சந்ததிகள் அழிய போகிறது. தமிழகம் குடிகார மாநிலமாக மாறப்போகிறது. ஆகவே இந்த மக்களை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு உங்களுக்கும் எனக்கும் இருக்கிறது. ஜாதி மதங்களை கடந்து தமிழர்களாக அத்தனை பேரும் ஒன்று கூடுங்கள். அந்த மாநாடை நாம் வெற்றிகரமாக நடத்தி காட்டுவோம். தமிழகத்தில் மட்டுமல்லாது ஒட்டுமொத்த இந்தியாவிலே மதுவிலக்கை கொண்டுகிட்டு வருவோம் சொன்னால் உங்களுடைய சிந்தனை பொது சிந்தனை, பொது அரசியல். ஆனால் இது மதவாத கட்சி யார சொல்றீங்க? பிஜேபியை சொல்றீங்க. ஜாதிவாதி கட்சி யார சொல்றீங்க? பாட்டாளி மக்கள் கட்சியை சொல்றீங்க. அப்ப மதவாத அமைப்புகள் வந்து வேற எதுவுமே இல்லையா? இஸ்லாமியில் எத்தனை அமைப்புகள் இருக்கு, கிறிஸ்துவத்தில் எத்தனை அமைப்புகள் இருக்கு, அரசியல் ரீதியான கட்சிகள் இல்லாட்டியும் கூட அமைப்புகள் நிறைய இருக்கு. அதுல இஸ்லாமிய அமைப்புகள் நிறைய கட்சிகளே இருக்கு. காயத்தை மில்லத்தை உருவாக்கின முஸ்லீம் லீக் கட்சி என்ன? எந்த காலத்தில் உருவான கட்சி? இந்தியாவுடைய 3வது பெரிய கட்சி சுதந்திரம் அடைந்ததுக்கு பிறகாக. ஆக உங்களுடைய நோக்கம் முழுக்க முழுக்க நீங்கள் பாட்டாளி மக்கள் கட்சியும் பிஜேபியும் விட்டு நீங்கள் செய்யக்கூடிய இந்த அழைப்பு என்பது முழுக்க முழுக்க அரசியல் நான் சொல்றேன். இது முழுக்க முழுக்க அரசியலுக்காகவே செய்யப்படுகிற ஒரு நாடகம். அப்படி இல்லை, நீங்க யாரை வேணாலும் முன்னிலைப்படுத்திக்கலாம், அதுல எந்த தவறும் கிடையாது. உங்களுடைய அரசியலுக்காக நீங்க இப்ப ஜாதி மத அமைப்புகளுக்கு வாய்ப்பு இல்லைன்னா அப்ப நாங்கெல்லாம் என்ன பண்றது? இல்ல எங்களுக்கு சமுதாய பொறுப்பு இருக்கக்கூடாது நினைக்கிறீங்களா? ஏன் நான் இந்த மக்கள் அழிகிறத பார்த்து நாங்க வேடிக்கை பார்க்க நினைக்கிறீங்களா? எங்களை பிரிக்கிறீங்களா? ஜாதி ரீதியா சொல்லி எங்க எல்லாரும் தமிழர்களை தனித்தனியா பிரிக்கிறீங்களா? உங்களுடைய நோக்கம் என்ன? உங்களுடைய இலக்கு என்ன? என்ன அடைய போறீங்க இதை வச்சு? மற்றவர் எங்களை போன்றவர்களை ஜாதி அமைப்புன்னு சொல்ற நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க இத்தனை வருஷமா? இதுக்கு வந்து பாராளுமன்ற உறுப்பினர் திருமாவளவன் அவர்கள் பதில் சொல்லணும். இது எங்களை என்னைக்கு மட்டுமில்ல, இது ஒட்டுமொத்தமாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஓய்வு பெற்ற ஆசிரியர் சங்கம், ஒரு ஓய்வு பெற்ற மின்வாரிய தொழிலாளர்கள், ஒரு ஓய்வு பெற்ற கழிவு தொழிலாளர்கள், இப்படி ஒவ்வொரு அமைப்புகளையும் நீங்க அசிங்கப்படுத்திருக்கீங்க, அவமானப்படுத்திருக்கீங்க. நான் சொல்றேன் குற்றச்சாட்டு.